காரியங்களை குறித்து. அப்படின்னா உங்களுக்கு பல கவலைகள் இருக்கும். ஐயோ வாடகை எப்படி கட்ட போற, ஃபீஸ் எப்படி கட்ட போற, எப்படி என் வாழ்க்கை நடத்த போற, ஐயோ என் குடும்பம் என்ன ஆக போகுது, ஐயோ அடுத்து என் எதிர்காலம் எப்படி இருக்குது, எல்லாம் குறித்து என்ன பண்ணுமா சிஸ்டர்? உங்க விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு பாருங்க கூடி நம்ம செபிச்சு வேண்டுதலினாலும் தேவனுக்கு யாருக்கு தெரியப்படுத்தணுமா சிஸ்டர்? இப்ப பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை. வேதம் சொல்லுது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா இந்த உலகம் நம்ம வாழ்ற உலகம் பிரச்சனை உள்ள உலகம், வியாதி உள்ள உலகம், போராட்டம் உள்ள உலகம், எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பிரச்சனை இருக்குதா, போராட்டத்தை இருக்குதா, நீ என்ன பண்ணு, என்னிடத்துல நீ நன்றியோடு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார்.